அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது இந்திய விமானப்படையோட மிக முக்கியமான ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சூலூர் விமானப்படை தளம். இப்போது இந்த சூலூர் பேஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்க. அதாவது இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்கள் மற்றும் பிற முக்கிய விமானப்படைகளை தாங்கிறதுக்காக சூலூர் தளத்தோட தொழில்நுட்ப பகுதியை நவீனமயமாக்க இந்திய விமானப்படை ஒரு பிரம்மாண்டமான டெண்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த டெண்டர் மூலமாக சூலூர் பேஸில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, தேஜஸ் MK1A விமானங்களுக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம் மற்றும் இந்திய இராணுவத்துக்கு இதனால் கிடைக்க போகிற பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூலூர் விமானப்படை தளம் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்ற கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது இது வெறும் விமானங்கள் வந்து போகிற இடம் மட்டும் கிடையாதுங்க. இந்திய விமானப்படையோட மிகப்பெரிய பராமரிப்பு மையங்களில் ஒன்றான 5 பேஸ் ரிப்பேர் டிப்போட் இங்கே தான் இருக்குது. இந்திய இராணுவத்தோட பல முக்கிய விமானங்கள், ஹெலிகாப்டர்களோட உதிரி பாகங்கள், ரேடார்கள் மற்றும் ஏவியனிக்ஸ் கருவிகளை பழுதுபார்க்கும் மற்றும் பராமரிக்கும் மிக முக்கியமான பொறுப்பு இந்த சூலூர் தளத்துக்கு தான் இருக்குங்க. என்ன இந்த புதிய டெண்டர், ஏன் இப்போது இது பெரிய அளவிற்கு பார்க்கப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இப்போது மொத்தம் 180 தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சுருக்காங்க. இந்த அதிநவீன விமானங்கள் படிப்படியாக இந்திய விமானப்படையில் இணைய போகுது. இப்படி புதுசாக வர விமானங்களை சும்மா நிறுத்தி வைக்க முடியாது. அவற்றுக்கு தினசரி பராமரிப்பு, என்ஜின் பரிசோதனை மற்றும் பழுது நீக்கும் வசதிகள் வேணும். அதுக்காக தான் சூலூர் தளத்தில் இருக்கிற தொழில்நுட்ப பகுதியை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த இந்திய விமானப்படை இப்போது டெண்டர் விட்டுருக்காங்க. இந்த நவீனமயமாக்கலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த டெண்டர் மூலமாக சூலூர் தளத்துக்கு 3 முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட போகுதுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, தேஜஸ் மார்க் 1A விமானங்கள் ஏசா ரேடார் மற்றும் மிக நுணுக்கமான எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள் இருக்குங்க. இவற்றை பரிசோதனை செய்யும்போது தூசியோ அல்லது காற்றில் ஈரப்பதமோ இருக்கக்கூடாது நண்பர்களே. இதற்காக முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட தட்ப வெப்பநிலை கொண்ட அதிநவீன லேபுகள் உருவாக்கப்பட போகுதுங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா, கனரக விமானங்கள், பெரிய என்ஜின்கள் மற்றும் நவீன இயந்திரங்களை கையாளுவதற்கு ஏதுவாக தரைப்பகுதிகள் மிக வலுவானதாக மாற்றப்பட போகுது நண்பர்களே. மூன்றாவதாக, எலக்ட்ரானிக் கருவிகள் பழுதாகாமல் இருக்க 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் மற்றும் அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தொழில்நுட்ப பகுதிகள் நிறுவப்படுங்க. இதனால் இந்திய இராணுவத்துக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விமானம் வானில் பறந்து எதிரிகளை வீழ்த்துவதை விட அது தரைப்பகுதியில் எப்போதும் போருக்கு தயாரான நிலையில் இருப்பது தான் மிக முக்கியங்க. இப்போது சூலூர் தளத்தில் இந்த வசதிகள் வரதுனால தேஜஸ் விமானங்களில் ஏதாவது சின்ன பழுது ஏற்பட்டால் கூட அதை உடனடியாக சரி செய்து மீண்டும் போருக்கு அனுப்ப முடியும். இதனால் விமானங்கள் பழுதுகளுக்காக அதிக நாட்கள் தரை தட்டி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மேலும் இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சூலூர் விமானப்படை தளம் தேஜஸ் MK1A போர் விமானங்களின் வருகையால் இந்தியாவின் மிக முக்கியமான அதிநவீன விமான பராமரிப்பு மையமாக மாறப்போகுது. இது இந்திய இராணுவத்தோட பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. அடுத்த செய்தியாக, சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற இந்தியாவோட மிக சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை இப்போது உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்துட்டு வருதுங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டை தொடர்ந்து வியட்நாம், இந்தோனேஷியான்னு சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் இந்தியா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை விற்றுட்டு வருதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவோட மிக முக்கியமான எதிரியான தாய்வானுக்கும் ஏன் இந்தியா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை விற்கக்கூடாது, அப்படி விற்றா சீனாவை இன்னும் ஈஸியாக மிரட்டலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளே எழும். ஆனால் உண்மை என்ன, இந்தியா நினைச்சாலும் தாய்வானுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை வழங்க முடியாது. இதோட பின்னணியில் இருக்கிற மிக கடுமையான 4 புவிசார் அரசியல் தடைகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ரஷ்யாவின் பங்கு. அதாவது முதலாவது மற்றும் மிக முக்கியமான தடை ரஷ்யா.
நம்மில் பலருக்கும் பிரம்மோஸ் முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்புன்னு நினைப்பு இருக்கும். ஆனால் பிரம்மோஸ் ஏவுகணைன்றது இந்தியாவோட DRDO மற்றும் ரஷ்யாவோட NPO அமைப்பு இரண்டு சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டு தயாரிப்பு. இதோட ஒப்பந்தப்படி பிரம்மோஸ் ஏவனியை வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தான் முடிவெடுக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நட்பு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. சீனாவோட மிக முக்கியமான எல்லையான தாய்வானுக்கு பிரம்மோஸ் ஏவனிகளை விற்க இந்தியா முயற்சி செஞ்சால் ரஷ்யா கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்திடும். ரஷ்யாவோட சம்மதம் இல்லாமல் இந்தியாவால் தன்னிச்சையாக தாய்வானுக்கு இதை விற்க முடியாது. அடுத்ததாக இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ராஜதந்திர நிலைப்பாடு. ரெண்டாவது விஷயம் இந்தியாவின் ராஜதந்திர கொள்கை. இந்தியாவுக்கு தாய்வான் கூட நல்ல பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான உறவுகள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தாய்வானை ஒரு தனி நாடாக இந்தியா அங்கீகரிக்கலை. இந்தியாவும் உலக நாடுகளைப் போல ஒரே சீனா கொள்கையை தான் அதிகாரப்பூர்வமாக பின்பற்றி வருது. தாய்வான் போன்ற ஒரு தீவுக்கு பிரம்மோஸ் மாதிரியான அதிநவீன தாக்குதல் ஆயுதங்களை இந்தியா வழங்கினால் அது தாய்வானை ஒரு தனி நாடாக இந்தியா அங்கீகரிப்பதற்கு சமங்க. இது சர்வதேச அளவில் தேவையற்ற மிகப்பெரிய ராஜதந்திர சிக்கல்களை உருவாக்கும் என்பதால் இந்தியா இதில் கவனமாக இருக்கிறதுங்க. அடுத்ததாக எல்லையில் ஏற்படும் இராணுவ அச்சுறுத்தல். அதாவது மூன்றாவது தடை இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் ஏற்கனவே கடுமையான பதற்றமான நிலை இருந்து வந்துக்கிட்டு இருக்கு நிலை வருது. இந்த நேரத்தில் தாய்வானுக்கு இந்தியா ஆயுதங்களை வழங்கினால் சீனா கடுமையான கோபமடையும். இதனால் இந்திய எல்லைகளில் சீனா தனது இராணுவ அச்சுறுத்தல்களையும் ஊடுருவல்களையும் இன்னும் அதிகப்படுத்தலாம். நமக்கு தேவையில்லாத எல்லையில் பதற்றம் உருவாக்குவதை இந்திய பாதுகாப்புத்துறை எப்போதுமே விரும்பாது. அடுத்ததாக தாய்வானின் சொந்த தயாரிப்பு. அதாவது நான்காவதாக தாய்வானுக்கு உண்மையில் பிரம்மோஸ் தேவையா அப்படின்னு பார்த்தா தாய்வான் ஏற்கனவே தனக்கென சொந்தமாக ஷியுங்ஃபாங் 3 அப்படின்ற சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவனியை வச்சுருக்காங்க. இது பிரம்மோஸுக்கு நிகரான அதிக மற்றும் தாக்குதல் திறன் கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அதிநவீன ஹார்பூன் ஏவுகணையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால் இந்தியாவின் பிரம்மோஸை நம்பி மட்டும் தாய்வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனம். அப்படியென்றால் சீனாவுக்கு இந்தியா சவாலை விடலையா என்று கேட்டால் அங்குதான் இந்தியாவின் மாற்று உத்தி ஒளிந்திருக்கிறது நண்பர்களே. இந்தியா நேரடியாக தாய்வானுக்கு ஆயுதங்களை வழங்காமல் தென் சீன கடல் பகுதியை சுற்றியுள்ள பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு பிரம்மோஸ் ஏவனிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலமாக தென் சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு பிரம்மாண்டமான பிரம்மோஸ் வளையத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. இது சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. முடிவாக சொல்லணும்னா தாய்வானுக்கு பிரம்மோஸை நேரடியாக விற்காவிட்டாலும் சீனாவுக்கு எங்கு செக் வைக்க வேண்டுமோ அங்கு மிகச்சரியாக இந்தியா காய்களை நகர்த்தி வருகிறது. இந்தியாவின் இந்த சாதுரியமான வெளியுறவு கொள்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.